இடைநிற்றலுக்கு 15,000 தருவீங்கன்னு சொன்னீங்களே, எப்போ தர போறீங்கன்னு கேட்கல. இல்லை மாதம் 4,000 ரூபா தருவேன்னு சொன்னீங்க, அது எப்போ தர போறீங்கன்னு கேட்கல. இந்த அண்ணன் சீரு தாய்மாமன் சீரு இந்த 15 நாட்களில் குழந்தை பிறந்திருக்கா பிறக்கலையா அதை பற்றி அவங்க ஒன்றும் கேட்டல. அப்புறம் இந்த மகளிர் உரிமை தொகை அதெல்லாம் எப்போ தருவீங்க அப்படின்னு அவங்க கேட்டல. அப்புறம் இந்த விவசாய கடன் தள்ளுபடியில் வந்து குளறுபடி இருக்கு, மோசடி அது அப்படின்லாம் ஒன்றும் கேட்டல. அப்புறம் இந்த 25 லட்சம் ரூபாய் சுய உதவி குழு கொடுப்பேன், அது எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு புதிய கேட்கல. இதெல்லாம் கேட்காம ரொம்ப சிம்பிளா எப்ப சார் பத்திரிகையாளர் சந்திப்பீங்க பார்த்து எப்ப பேசுவீங்கன்னு கேட்டாங்க. இனிமே கேட்கறல, இது ஒன்று தூக்கி விடுறேன். தூக்கி விட்டாப்ல சேனலை தூக்கி பின்னாடி போட்டு விடு. நீ கொய்யால திருவிழா நடந்தாதானடா சீப்பை ஒழிச்சு இல்ல, எங்க ஊர்ல திருவிழா நடந்தா தீ வைக்க மாட்டாங்க, அண்ணன் தான் போட்டுக்குவோம். உங்க கொய்யால திருவிழா நடந்தாதானமாவில் அது மாதிரி நீ இருந்தாதானடா இப்போ உன்னைய பார்க்க மக்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ புதிய தலைமுறை முதலாக கேட்டிருக்கு. தமிழ்நாட்டுடைய எல்லா ஊடகங்களும் மௌனித்து பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பிஜிஎம் போட்டு பாட்டு தானே கட்சியோட பாடலையும் உங்க பேக்ரவுண்ட்ல போட ஆரம்பிச்சாங்க. நான் தன்னந்தனி ஆளு என்ன ஏளனமா பாரு, நீ கொஞ்சம் வந்தேன்னா 8 கோடி பேருங்கிறத எல்லாரும் போட்டாங்க. எல்லாரும் பிஜிஎம் போடும்போது நல்லா இருந்துச்சு, கேள்வி கேட்கும்போது கசக்குது.